அவர் கையில வச்சிருந்தது சுந்தரோட மொபைல் கால் லிஸ்டா தான்க்கா இருக்கும். அது மட்டும் இல்ல, சுந்தர் லவ் பண்றது நம்ம வீட்ல இருக்கிற யாரையோ தான்னு அவருக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. ஆனா அது யாருன்னு தெரியாத கன்ஃபியூஷன்ல தான் எதுவுமே பேசாம திரும்பி போயிட்டாரு. அது மட்டும் நீ தான் தெரிஞ்சிருச்சுனா பெரிய பிரச்சனை ஆயிடும்க்கா. சரி, இப்ப இதே கோவத்துல போய் அவர் சுந்தர் கிட்ட கேட்டுட்டாருனா? ஆமாக்கா, கண்டிப்பா கேட்பாரு. அவருக்கு இருக்கிற கோவத்துக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அடிச்சு கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை சுந்தர் என் பேரை சொல்லிட்டாருனா? சொல்லக்கூடாதுக்கா, சொல்ல விடக்கூடாது. சரி, இப்ப என்னதான் பண்ணலாம்? ஒரு நிமிஷம் இரு. என்னடி? என்னென்ன ஆச்சு? ஏதோ ஆக்சிடென்ட் போல மேடம். ஐயோ அண்ணா, வண்டி நிப்பாட்டுங்க. சார், என் பைக்ல இருந்து ஒருத்தர் விழுந்துட்டார் சார். சீக்கிரம் வாங்க சார். இப்படி விழுந்திருக்காரு. ஐயோ, என்னங்க ஆச்சு? தெரியலம்மா, வரும்போதே விழுந்து கிடந்தாரு. மாமா, மாமா, தண்ணி எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். சரிம்மா. மாமா, மாமா, கண்ணை திறந்து பாருங்க. மாமா, மாமா, அண்ணா, தண்ணி கொடுங்க சீக்கிரம். என்னம்மா? மாமா, என்னங்க? மாமா, சார், என்ன சார்? ஐயோ, அண்ணா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரிம்மா. சதீஷ் அண்ணா, வண்டியை லாக் பண்ணி சாவி எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. வாங்க. மாமா, பாத்து தூங்க தூங்க, கை பிடிங்க. அண்ணா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாமா? சார் குடிச்சிருக்காருமா. சரி, வீட்டுக்கு போங்க. சரிங்கம்மா.